வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல மிக முக்கியமான ஒரு பொருளாதார விஷயம் தொடர்பாக உரையாடுவதற்கு இருக்கின்றோம். இன்றைக்கு உலகத்தையே 2 பொருளாதார கொள்கைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. 2 விதமான அரசியல் கொள்கையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கு. அந்த வகையில இது தொடர்பில் எங்களோடு உரையாடுவதற்காக எங்களோடு கலந்து கொண்டிருந்தார் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம், பேராசிரியர் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்துடைய பொருளியல் துறை தலைவர். வணக்கம் பேராசிரியர். வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னன்னா இந்த உலகத்தை இன்றைக்கு 2 விஷயம் மாட்டி படைச்சதுன்னா, ஒன்று முதலாளித்துவ பொருளாதாரம், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி, அடுத்தது கொமாண்ட் எக்கானமி, திட்டமிட்ட பொருளாதார கொள்கைகள். அதுக்கு பிறகு அதே போல அரசியல்ல ஒன்று ஜனநாயக அரசியல், இங்கால ஒரு கட்சி அரசியலோ அல்லது ஒரே ஒரு அரசியல் தலைமையை கொண்ட நாடுகள் என்று இருக்குது. இந்த ஜனநாயக அரசியல்ல ஏற்றுமதி செய்கிறோம்ன்றதுல மேற்கு நாடுகள் மிக தீவிரமாக இருந்தது. இப்ப அந்த ஜனநாயக அரசியல் பூரணத்துவம் பெற்றிருக்கு அல்லது அது எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அது இந்த எதிர்காலம் உலகத்தினுடைய அரசியல் போக்குன்றது ஜனநாயகத்தை நோக்கித்தான் போகுமா? இது ஒரு மிக ஆழமான கேள்வி. இதுக்கு ஒரு பதிலும் ஆழமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சிந்தனை வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் அது ஜனநாயகமா இருக்கலாம், அல்லது நீங்க சொல்லுவது போல கட்டளை பொருளாதாரமா இருக்கலாம், கம்யூனிசமா இருக்கலாம், சோசியலிச சித்தாந்தமா இருக்கலாம். தலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை வெற்றி கொண்டுதான் அது வெற்றி தோல்வி உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தலைமை எவ்வாறு இருக்கின்றது அது நான் பிறகு வருகிறேன். இப்பொழுது இந்த சோசியலிசம் அல்லது கட்டளை பொருளாதாரம், ஒரு கட்சி ஆட்சி எல்லாம் ஏன் பின்னடைவை சந்தித்தது, ஏன் சோவியத் யூனியன் விழுந்தது, ஏன் பல சோசியலிச நாடுகள்லாம் விழுந்தன என்று சொன்னால், ஏன் முதலாளித்துவம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது, ஜனநாயகம் வெற்றி பெற்றது என்றதை பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப நாங்களும் 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு இருந்தால் நாங்களும் சோசியலிசவாதிகளாக தான் இருந்திருப்போம் சில வேளைகள்ல. என்று சொன்னால் ஒரு முதலாளி வர்க்கம் சுரண்டும் போது எதிர்வினையாகத்தான் இந்த சம உடைமை பிறந்தது. ஆனால் இந்த சம உடைமை என்று சொல்லி கொண்டு வந்தவர்களுடைய தத்துவம் ஒரு கட்டத்துக்கு மேலால நகர முடியாமல் போய்விட்டது. இப்ப ஒரு ஊழியர் வேலை செய்யற, ஒரு வைத்தியர் இருக்கிறார், ஒரு சாதாரண தொழிலாளி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அங்க திறமையின் அடிப்படையில சம்பளம் கொடுக்காமல் தேவையின் அடிப்படையில, இப்ப ஒரு வைத்தியருக்கு 2 குழந்தைகள் 4 பேர் உள்ள குடும்பம், இங்க ஒரு விவசாயிக்கு 10 பேர் உள்ள குடும்பம் சொன்னால் வைத்தியரை விட தொழிலாளிக்குத்தான் கூடுதலான ஊதியம் கிடைத்தது அந்த சோசியலிச பொருளாதாரத்துல. ஆகவே அது ஒரு கட்டத்துக்கு மேலால நகர முடியாமல் நின்றது. இது ஒரு பெரிய பிரச்சனையா போனது. அடுத்த 2வது பிரச்சனை, இந்த சோசியலிசம் அல்ல சம உடைமை கட்டளை பொருளாதாரம் என்று கொண்டு வந்தவர்கள் ஜனநாயகத்தை, மக்களுடைய உரிமைகளை மதிக்கவில்லை. ஒரே கட்சி ஆட்சி, ஊழல்கள், அடக்குமுறைகள் எல்லாம் தலைவிரித்தாடக்குள்ள இந்த ஜனநாயகம் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைத்தார்களோ, இந்த முதலாளித்துவம் சுரண்டுது, முதலாளிகள் சுரன்றார்கள் என்பதை அவர்கள் ஓரளவு கவனம் செலுத்தி சம்பள அறிக்கை கொடுத்தார்கள், போனஸ் கொடுத்தார்கள், உரிமைகளை கொடுத்தார்கள், பணக்காரர்கள் மீது வரி விதித்தார்கள், ஏழைகளுக்கு சமூக பாதுகாப்பு கட்டமைப்புகள் உருவாகினார்கள். அப்ப இந்த இடத்துல முதலாளித்துவம் மேலே வர தொடங்கியது. இந்த சோசியலிசம் பேசியவர்கள் தான் விழுந்தார்கள், சோசியலிசம் விழவில்லை. சோசியலிசம் பேசியவர்களால பொருளாதாரத்தை கொடுக்க முடியவில்லை. ஆகவே அது பின்னடைவை கொண்டது. ஆகவே இப்ப ஜனநாயகத்துக்கு வாருங்கள். ஜனநாயகம் வரக்குள்ள மக்கள் உரிமைகள் ஆனால் அந்த அடிக்கடி மாற்றப்படுவதெல்லாம் வந்தது. ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு சொன்னால், ஜனநாயக ரீதியா தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் ஊழல்வாதிகளாகவும் குடும்ப ஆட்சியை கொண்டு வருவர்களாக இருந்தபடியால தான் சில நாடுகள்ல ஜனநாயகம் செழிக்கவில்லை. சிங்கப்பூர்ல ஜனநாயகம் தான் இருக்குது, அங்க ஒரு கட்சி ஆட்சி தான் இருக்குது. அது ஒரு வேற மாதிரி ஒரு முடலை சிங்கப்பூர் கொடுத்தது. அன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் வந்து விட்டது. ஊழலற்ற தலைவர்கள், மக்களை நேசித்த தலைவர்கள் அது எங்கெங்க இல்லை. அதே மாதிரிதான் தென்கொரியாவிலே. ஆகவே ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஜனநாயகம் வெற்றி பெறாது. அப்படி சொன்னால் பாகிஸ்தான்ல, இலங்கையில, பங்களாதேஷ்ல, இந்தியாவில எல்லாம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கணும். ஆனா இந்த நாடுகள் எல்லாம் எல்லா தலைவர்களும் ஊழல்வாதிகளாக, மக்களை சுரண்டுபவர்களாகத்தான் ஜனநாயகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஜனநாயகமோ சோசியலிசமோ, நீங்கள் மக்களை நேசிக்கிற தலைவர்கள், ஊழலற்ற தலைவர்கள் இருந்திருந்தால் பல கோட்பாடுகள் வெற்றி பெற்றிருக்கும். ஆகவே இந்த இடத்துலதான் உங்களுடைய கேள்வியை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்கு தான் வருவேன். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நம்பர்ல இல்ல. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனால் அது இந்த பொருளாதாரம் மற்றும் செயற்பாட்டு ரீதியில அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படுது. ஆனா அமெரிக்காவில வாழ்ற மக்கள்ல கிட்டத்தட்ட 1% மக்கள் அல்லது 2200 பேர் தான், 1% கூட இல்லாது 2200 பேர் உலகத்தினுடைய சொத்துக்கள்ல 50% சொத்துக்களை வச்சிருக்கணும். அவ்வளவு கையிருப்பு இருந்தும் அமெரிக்காவில அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களும் வாழ்கிறார். ஆனா இலங்கை போன்ற நாடுகள்ல கல்வி இலவசமாக கிடைக்குது, இப்போ மருத்துவம் இலவசமாக கிடைக்குது. அது அமெரிக்காவில இல்ல. இப்ப இந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று இன்றைக்கும் இருக்குது. இந்த சகல முதலாளித்துவ நாடுகள்ல இன்றைக்கு உளவு பிரச்சனை வாரத்துக்கு அதுவும் ஒரு காரணம். உலகத்தினுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிக முக்கிய காரணமாக இருக்குது. இல்ல
இது அடுத்த பக்க கேள்வி. என்னுடைய அமெரிக்காவிலிருந்து வந்த நண்பர், இலங்கை நண்பர், நீண்ட காலமாக அமெரிக்காவில் இருக்கார். அவர் சொன்ன விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சொன்னார், இந்த மானியம் நாட்டை அழித்துவிடும். இலங்கையும் பின்னடைவை சந்தித்ததுக்கு காரணம் மானியம். அது வேலை செய்வதாக இல்லை, மானியத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக அவர் சொன்னது, ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வந்தவர்கள் எப்போதும் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் கூட மானியத்தை எதிர்பார்த்து கொண்டு சிறிய சிறிய வீடுகள்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கௌதமாலா போன்ற மெக்சிகோ போன்ற நாடுகள்ல இலங்கை உட்பட வந்தவர்கள்லாம் கடினமாக உழைத்து இன்றைக்கு மிகப்பெரிய இடத்துல கனடாவில், அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவை மானியத்தை எதிர்பார்த்தவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள். உழைத்து வாழ வேண்டியவர்கள் மிகவும் மேம்பட்ட நிலைக்கு வந்து விட்டார்கள் அவர் சொன்னார். அதை நீங்கள் தான் அதை சரியா பிள்ளையான்னு சொல்ல வேண்டும். இன்னொரு விடயம், மிக முக்கியமான விடயம், நீங்க சொல்ற அத்தனை முதலாளிகளும் வரி செலுத்துகிறார்கள். மிகப்பெரிய வளம். இப்ப உங்களுக்கு தெரியும், மேற்குலக நாடுகள்ல, சில ஸ்கண்டினேவிய நாடுகள்ல வரி 50% இருக்கு. 40-50% இருக்கின்றது. சில நாடுகள்ல 50% இருக்கு, 42% எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இந்த செல்வந்தர்கள் அவ்வளவு பேரும் வரி செலுத்தி அந்த பணம் ஓரளவு சமூக பாதுகாப்புக்கு போகுது. ஆகவே அங்க அவர்கள் மீண்டும் 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 அந்த சுரண்ட நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த ஏழை மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கல, அங்க வரி கொடுக்குறாங்க. அதை நாங்க பார்க்க வேண்டும். இந்த ஜனநாயகத்தை எடுத்துக்கொண்டு போனா ஒரு குறைந்த கால கட்டத்துல இந்த ஜனநாயக நாடுகள்ல பொருளாதாரத்துல கீழ்நிலையில இருந்த மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்ததுல அதுல குறிப்பாக ஒருவரை சொல்வார்கள், மன்மோகன் சிங். இந்தியாவில ஜனாதிபதி பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஒரு 10 மில்லியன் மக்களை வறுமையில இருந்து வெளியே நடுத்தர வர்க்கத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆனா சீனா அதிலும் பார்க்க பெருந்தொகையான ஒரு மக்கள் கூட்டத்தை தன்னுடைய அந்த ஒரு கட்சி அரசியலுக்கால மிக மேம்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அமெரிக்காவை சவால் விடுறதுக்கான ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இருக்கு. அப்ப அப்படி பார்க்கக்குள்ள சைனாவுடைய அந்த அரசியல் நிலைப்பாடு அல்லது அந்த அரசியல் ஒரு கட்சி கொள்கை என்றது, ஜனநாயகம் இல்லாத ஒரு கொள்கை என்றது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்குதானே அந்த மக்களால? இது அடுத்த கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியும், சோவியத் யூனியன் சிதைவடைந்த போது பல ரஷ்யா வந்தோர் பல எல்லா நாட்டை விட்டு வெளியேறினார், பல மேற்குலக நோக்கி ஓடினார்கள். ஆனால் சீனா லட்சக்கணக்கில் மாணவர்களை, தொழிலாளர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புது. எல்லோரும் கல்வி கற்றுக்கொண்டு சீனாவுக்கு போகிறார்கள், திரும்பி போகிறார்கள். ஏன் போகிறார்கள்? எங்களிடம் சீன மாணவர்கள் வருகிறார்கள், படிக்கிறார்கள். நான் அமெரிக்கா, கனடாவில் எல்லாம் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தான் செல்வ செழிப்புல திளைக்கிறார்கள். சீனாவுக்கும் போயிருக்கிறேன், இந்தியாவுக்கும் போயிருக்கிறேன். சீனாவோட ஆட்சி முறைமை, அவர்கள் அங்க நீங்க போனால் எந்த சந்திகளிலும் படங்கள் எதுவுமே இல்லை, தலைவர்கள் இல்லை. உண்மையிலேயே ஒரு கட்சி ஆட்சி, அவர்களுக்கு சில உரிமைகள் இல்லை. ஆனால் பொருளாதாரத்தை அவர்கள் மக்களும் தான் பயந்து கொள்றார்கள். வறுமையை மிக வேகமாக குறைத்த நாடுகள் உலகத்திலே சீனா தான். 90ஆம் ஆண்டு அந்த தாராளமயத்துக்கு சீனா போகும் முதல் சீனாட தலா வருமானம் இந்தியாவோட தலா வருமானத்தை விட குறைவு. 90ஆம் ஆண்டு. இன்றைக்கு இந்தியா $3500 இருக்கும் போது சீனா $12,000 போயிட்டு. ஆகவே சீனாட எழுச்சி சீனா அந்த பொருளாதார நன்மைகளை எல்லாம் மக்களுடன் பகிர்ந்து கொள்கின்றது. இப்படி மற்ற நாடுகளால செய்ய முடியல. அதான் அந்த வெற்றியை காரணம். இன்றைக்கு சீனாவில அந்த ஆட்சி செயல்முறை ஓரளவுக்கு நீடித்திருப்பது காரணம் இதுதான். அந்த மற்றது இன்னொன்னு சொல்லணும், பிரித்தானியாவில அதாவது 47ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் வழங்குவதற்கான பிரேரணை பற்றி அங்க ஒரு வாத பிரதிவாதம் நடந்த போது அந்த கன்சாட்டை நான் பார்த்தேன். அதுல ஒரு பிரபுக்கள் சபை உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க, ஜனநாயகம் அவங்களுக்கு பாவிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படி, அவங்க என்ன முதிர்ச்சி அடையில, அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1-2 குடும்பங்கள் தான் ஆட்சி செய்யும் அந்த நாட்டன். அது இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவிலையும் இலங்கையிலையும் இருக்குது. அன்றைய காலமா ஒரு குடும்பங்கள் ஆட்சி செய்யற இந்தியாவிலையும் இல்ல, இன்றைக்கும் இருக்குது. ஆகவே அந்த ஜனநாயகம் எந்த அளவு தூரம் அந்த ஜனநாயகமாக இருக்குது, மக்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கின்றது என்றால் அது கேள்விக்குறியா தான் இருக்குது. அப்ப அப்படியான ஜனநாயகம் வேணுமா? சிங்கப்பூர் ஜனநாயகம் என்ன, அங்கே ஒரு கட்சி ஆட்சி தான். ஏன்னா அந்த அரசாங்கம் மக்கள் விரும்பியதை விட கூட கொடுத்தது. ஆகவே அந்த அரசாங்கத்தை மக்கள் தோற்கடிக்க விரும்பல. அந்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருப்பார்களா இருந்தால் ஜனநாயகத்தை விட்டு கொடுப்பது தவறே இல்லை என்ன பொறுத்தல. ஏன்னா எங்களுக்கு தேவை அபிவிருத்தி, நீதி, நியாயம். நாங்க எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பது செல்வ செழிப்பில திளைப்பது. தென்கொரியர்கள் 60கள் அப்படி நீங்கள் செல்வந்தர்களா இருக்கணும். இன்றைக்கு ஆசியாவில் அவர்கள் தான் பணக்காரர்கள். இப்ப என்னன்னா, நாங்கள் அமெரிக்காவினுடைய வாழ்க்கை தரத்தையும் சீனாவில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் விட்டு பார்க்கின்ற போது சீனா தன்னுடைய சனத்தொகைக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. இன்னொரு சிக்கலும் இருக்கு என்னென்றால், இப்ப அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் கூட அவர்கள் ஒரு சிறந்த சந்தை பொருளாதாரமாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த கொள்கையில இருந்து அவர்கள் விலகி இருக்கிறார். நிறைய சிறந்த சந்தை பொருளாதாரம்னா என்ன, வரியற்ற தீர்வைகளற்ற நகர்வா இருக்கணும். பொருட்களும் பண்டங்களும் மக்களும் தீர்வைகள் இல்லாமல் வரி இல்லாமல் நகரணும். ஆனா இன்றைக்கு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா எல்லா இடத்துக்கும் டரிஃபை போடுறாரு. இதுவே அவர்களுடைய அந்த கொள்கைக்கு அவர்கள் முதல் வைக்கிற சரக்கு கட்டையா படுகுது இல்ல. அமெரிக்காவோட அடிநாதமே தாராள பொருளாதார கொள்கை.
எல்லா நாடுகளும் வரியை குறைக்க வேண்டும். உங்களோட எந்த பொருட்கள் மலிவாக உற்பத்தி செய்யப்படுதோ அந்த பொருளை ஏற்றுமதி செய்யுங்க, எல்லா நாடுகளையும் வரியை குறையுங்கள் என்றதான் அமெரிக்காவோட பொருள். இதுக்கு முன்னிலையில் இருந்த நாடு அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்கா அதை தலைகீழாக மாற்றி எல்லா நாடுகள் மீதும் வரி விதித்து அந்த சரள பொருளாதார கொள்கைக்கு எதிராக செயற்படுகிறது. அடுத்த கட்ட பிரச்சனை. அப்ப இதுதான் இது அடுத்த கட்டத்துக்கு உலகம் இப்ப போட்டி. இப்ப 2ஆம் உலக போருக்கு முதல் இது நடந்தது. வெட்டிக்கு போட்டியான வரி அதிகரிப்புகள், பெறுமதி குறைப்புகள், பணவீக்க அதிகரிப்புகள், இதெல்லாம் நடந்தது. அது எல்லாமே இப்பொழுது கண்ணுக்கு தெரியுது. வேட்டைக்கு போட்டியான வரி அதிகரிப்புகள், பணவீக்க இப்ப பரப்புது எக்கச்சக்கமாக. சில எண்ணெய் விலை இப்ப $80 வந்து விட்டது ஒரு பேரல். அப்ப இது என்ன மேல போமா இருந்தால் உலகத்துல மிகப்பெரிய 2ஆம் உலக யுத்தத்துக்கு முதல் ஒரு உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அது 30களில் வந்த மந்தம் வந்து அடுத்த வரப்போகுதா, மிகப்பெரிய சிக்கலை நோக்கித்தான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்துல எப்படி ஒரு மொனோபோலி ஒன்று உருவாகிச்சதோ அதே மாதிரி பவர்ல அதிகாரத்திலேயும் ஒரு மொனோபோலி கொண்டு வருகிறது. ஆனா இந்த மொனோபோலிகள் வந்து எப்பவுமே ஒரு சமூகத்துக்கும் உலகத்துக்கும் ஆபத்தானதாகத்தானே இருக்குது. அவையால எதுவும் செய்யலும் மாதிரி வந்துடும். நிச்சயமாக. என்றால் அமெரிக்காவோட மிகப்பெரிய சிக்கல் பொருளாதாரத்துல வல்லமையா இருந்தாலும் உலக சனத்தொகையில வந்து இந்தியாவும் சீனா 280 கோடி மக்களை கொண்டிருக்குது. சந்தை மிகப்பெரிய சந்தையை கொண்டிருக்குது. மக்கள் இருக்கிறார்கள். லத்தீன் அமெரிக்கா உங்களுக்கு அந்த லத்தீன் அமெரிக்கா கண்டத்துக்கே உரிய வகிபாகம் இல்ல. ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு வகிபாகம் இல்ல. இன்றைக்கு ஐநா சபையில எல்லாம். ஆசியாவில இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு இல்ல வகிபாகம். ஆகவே இப்ப இருக்கிற உலக ஒழுங்கு நீண்ட காலத்துக்கு செல்ல இயலாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெடிப்பு வந்தே ஆகும். அது எந்த இடத்துல வரப்போகுது, அது எப்ப வரப்போகுதுன்னு இப்ப கேள்வி. இப்ப நான் அங்கேயோ ஒரு வாசிச்ச ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன புத்தகம் எனக்கு தெரியல. மாவோ சொல்லி இருக்கிறார் வந்து மனிதர்கள் பிறக்கின்ற பொழுது வயிற்றோட மட்டும் பிறக்கல, அவர்கள் 2 கால் 2 கையோடு தான் பிறக்கிறார்கள். சைனாவுக்கோ இந்தியாவுக்கோ இந்த பொருளாதாரத்தை வளர்க்கறதுல பெரிய பிரச்சனை இருக்காது. குறிப்பாக சைனாவை பொறுத்தளவுல கட்டளை பொருளாதாரம் இருக்கிறபடியா அதுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா அமெரிக்காவில் அது எப்படி 300 மில்லியன் மக்களை வச்சுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லது இது கொள்ளையடிச்ச பொருளாதாரம். அது ஐரோப்பாவும் செய்தது, பிரித்தானியா ஸ்பெயின் எல்லாம் செய்தது, அமெரிக்காவும் செய்தது. அதுல மாற்ற. அப்ப உண்மையிலேயே இவர்கள் வந்து இவர்களால இந்த பொருளாதார இயந்திரத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும். ஆனால் அதற்கான தலைவர்கள் இல்லை. அது உண்மைதான். இப்ப இங்க அமெரிக்காவோட தந்திரோபாயம் என்னன்னு சொன்னா ஒரு கட்டத்துல அவர்களுக்கு இந்த தாராள பொருளாதாரம் தேவைப்பட்டது. இப்ப அந்த அதே தாராள பொருளாதாரத்துல சீனா மிகப்பெரிய எழுச்சியை காட்டுது, இந்தியா மிகப்பெரிய எழுச்சியை காட்டுது, ஐரோப்பாவெல்லாம் மலிவான சீன பொருட்களை நோக்கி போகின்றன, இந்தியாவை நோக்கி போகின்றன சொல்லக்குள்ள அமெரிக்காவுக்கு புரியுது அந்த அதே தாராளமய கொள்கை தனக்கு எதிராக இருக்குது. இப்ப அந்த குளோபலைசேஷன் தனக்கு எதிராக வந்துட்டு தனக்கு எதிராக இப்ப அமெரிக்கா திரும்ப பிளேட்டை மாத்துது. நாங்க இன்னொரு கட்டத்துக்கு போவோம். ஆகவே ஒரு நடவடிக்கை எதிராக எதிர் நடவடிக்கை எடுக்கக்குள்ள இப்ப ஐரோப்பாவும் சீனாவும் இந்தியாவும் என்ன செய்ய போகின்றன என்பதுதான் அடுத்த கேள்வி. ஆகவே அமெரிக்காவோட இந்த நகர்வுகள் நாங்கள் சாதாரணமாக ஒரு பக்கத்துல பார்க்க கூடாது, எல்லாவற்றையும் பார்க்கணும். அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ராணுவ ரீதியாக, இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள் ரீதியாக எல்லாத்தையும் வச்சு பார்த்தா தான் அடுத்த கட்டத்துக்கு உலகம் எங்க போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காண்ட ஆக்ஷனை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அமெரிக்கா ஏதோ செய்து கொண்டு இருக்குது, 4 பேரை போட்டு தள்ளி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியுது எங்க போகுது, நாங்கள் என்னத்தை எப்படி யோசிக்கும். ஆனால் இந்த ரஷ்யா சீனா நாடுகள் உண்மையிலேயே எங்களால அதை விளங்கி கொள்ள முடியலையா அல்லது உண்மையிலேயே அவர்கள்ட்ட ஒன்றும் இல்லையா? எனக்கு அதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் பண்ணி இருக்கு. ரஷ்யாவோட நோக்கம் புட்டினை பொறுத்தளவில் அவர் இந்த சோவியத் யூனியன் கனவில் இருக்கிறார். தெரிந்த காலத்திலே சொன்னவர்கள் யுக்ரைன் இல்லாத ரஷ்யாவை நினைத்து பார்க்க முடியாது என்று. ஆகவே அந்த ரீதியில மிகப்பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றினால் அவர் இலக்காக அவரோட பொருளில சிக்கிவிட்டார். பலகீனம் நினைக்கிறேன். உண்மையிலேயே ரஷ்யா உக்ரைனை வந்து அடிச்சு ஒரு கிழமையிலே பிடிச்சிருக்க வேணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தலை போட்டுக்க கூடாது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை உக்ரைனை பிடிக்க இயலாத ரஷ்யாவால அமெரிக்காவை எப்படி டேக்கிள் பண்ணிலும் அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனை. என்னன்னு சொல்லி நான் சொன்னேன், சதாம் ஹுசைன், கடாபி, அதன் பிறகு ஆசாத், பிறகு மதுரோன் எல்லாரையும் நீங்க பார்த்தால் இங்கே அமெரிக்காவின் நண்பர்கள். ஆனால் ரஷ்யாவின் நண்பர்கள் அமெரிக்கா தாக்கிய போது ரஷ்யா பார்த்து கொண்டு இருந்தது. ஆனால் யுக்ரைனை ரஷ்யா தாக்கிய போது அமெரிக்க ஆயுதங்கள் வந்து போலந்து ஊடாக குவிந்தன, ஐரோப்பிய ஆயுதங்கள் வந்து குவிந்தன. ரஷ்யாவால எதுவும் தடுக்க முடியவில்லை. உண்மையிலே அமெரிக்க ஆயுதங்களும் ஐரோப்பிய ஆயுதங்களும் இல்லாவிட்டால் யுக்ரைன் எப்போ விழுந்திருக்கும். ஆகவே அமெரிக்காவோட நடவடிக்கைகள் ரஷ்யாவை கட்டுப்படுத்துது, ரஷ்யாவோட நடவடிக்கைகள் அமெரிக்காவை கட்டுப்படுத்தல். ஆகவே அமெரிக்காவோட ரஷ்யாவை மோதலாது, அது ரஷ்யாவை ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அப்ப அதுதான் பிரதான காரணம் இவர்கள் களத்துல இறங்காதுக்கு நினைக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பொருளாதாரம், உண்மையிலே தங்கள் பொருளாதாரம், தங்களுடைய நாடு என்பதை தாண்டி தங்களுடைய தலைமைத்துவம், தங்களுடைய ஆட்சியை வைக்க முற்படுகிறார் புட்டின் என்றுதான் நான் பாக்குறேன். இதுக்குள்ள வந்தால் தன்னுடைய ஆட்சி போய்விடும். அதே மாதிரி சீனாவும் தங்களுடைய ஆட்சி, தங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்றுதான் சீனாவும் விரும்புது.
தாங்கள் இதற்கு மேல நடவடிக்கை எடுத்தால் தங்களுக்கு அது பாரிய பிரச்சனை கொடுக்கும். ஆகவே எங்களுடைய வேலை பார்த்துக் கொண்டு இருப்போம். அப்படி இருப்பது போல எனக்கு தெரியுது. நினைக்கிறேன் இந்த அணு ஆயுத குண்டுகளை வச்சுக்கிறதன் மூலம் தங்களுக்கு ஏதாவது நெருக்கடி வரைக்குள்ள நானும் போறேன், நீயும் போ, ஒருத்தர் இருக்க கூடாது. அதான் அணுகுண்டுகள் வந்து அந்தந்த நாடுகள தலைநகரங்கள்ல இல்லையே, அதெல்லாம் நீர்மூழ்கில இருக்குது, வேற வேற பிரதேசங்கள்ல இருக்குது. எந்த நாடு அணுகுண்ட பாவிக்குதோ அந்த நாடு பாரிய அணுகுண்டு தாக்கலே எதிர்கொள்ளும். இப்ப ஜப்பானிடம் அணுகுண்டு இருந்திருந்தால் அமெரிக்காவுக்கு என்ன நடந்திருக்கும்? அமெரிக்கா வீசி அடுத்த நிமிஷம் ஜப்பானின் நீர்மூழ்கிகளும் அமெரிக்கா பதம் பார்த்திருக்கும். இப்ப ஜப்பான் இல்லாதபடியால தான் யுத்தம் நிறுத்தப்பட்டது. இப்பொழுது ஒரு நாடு அணுகுண்டு இன்னொரு நாடு அணுகுண்ட பயன்படுத்தல. இன்னொரு வகையில பார்த்தா அணுகுண்டுகளை கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு மற்ற ஆயுதங்கள் தேவை இல்லாமல் போயிடுது இல்ல. ஆனா இப்ப அணுகுண்டை யாரும் பயன்படுத்தவே இல்லை. ஜப்பானுக்கு பயன்படுத்திய பிறகு இன்றைக்கு வரைக்கும் அணுகுண்டு ஆயுதத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியே வாங்கி பண்ணலாம், ஒரு பிரயோஜனம் இல்ல. அதால இப்ப நீங்க வேற ஆயுதங்கள் தான் பயன்படுத்தி தாக்குறீங்களோ ஒழிய அணுகுண்டால ஒரு பிரயோஜனம் இல்ல. இப்ப ரஷ்யா கிட்ட அணுகுண்டு இருக்கு தானே, அது வச்சிருக்கீங்க அழிக்கப்படுவீங்க. ரஷ்யா கிட்ட அணுகுண்டு இருக்கு, யுக்ரைன் இல்ல. ஏன் ரஷ்யா விரட்டுதே ஒழிய என்ன பாதிக்கவில்லையே, அதான் பிரச்சனை. அணுகுண்டால ஒரு பிரயோஜனம் இல்ல. அழித்து போடுவார். அப்படி பார்த்தா நோர்த் கொரியாவை எடுத்தா அமெரிக்கா போற இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் அணுகுண்டால பிரயோஜனம் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, அந்த அணுகுண்டை வைத்துக்கொண்டு எந்த நாடும் சாதிக்க பயன்படுத்த என்ன சொல்ற ஒரு பல போட்டிக்காகத்தான் அது வைத்திருக்கிறார்கள். இப்ப இலங்கையை பொறுத்தளவில் இப்ப இந்த யுத்த சூழல் இதுகள்ல இலங்கையை போன்ற சின்ன மனிதர்கள், சின்ன நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்படுது. இப்ப நாங்கள் மற்ற பொருளாதார விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கல, அமெரிக்காவும் தன்னை ஒரு என்ன சொல்றது ப்ரொடெக்ஷன் எக்கானமிக்குள்ளதான் கொண்டு போகுது. தன்னை தற்காத்துக் கொள்கிற ஒரு பொருளாதாரத்துக்குள்ளதான் எல்லா நாடுகளும் போகுது. இப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை போன்ற நாடுகள் இப்ப ஃபுட் செக்யூரிட்டி, ஆயில் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி இதுகள் அடிப்படையா தேவைப்படுது எல்லாம். இப்ப நாங்கள் வெறுமனே ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்துல தங்கி இருந்தபடியால் நாங்கள் ஒரு தங்கி இருக்கிற பொருளாதாரத்தை தான் வளர்த்திருக்கோம். இது எவ்வளவு தூரம் ஆபத்து என்று நினைக்கிறீங்க? இலங்கை நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் என்று சொல்வது சரி. ஆனா ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்திலேயும் இன்னொரு அம்சம் இருக்கு. அடுத்த கட்டம் இலங்கை இறக்குமதி பொருளாதாரம் தான் கூட. ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் உங்களுக்கு எது கூட எது குறையண்டு வரும். எந்த நாடு ஏற்றுமதியை கூட செய்து, சிங்கப்பூருக்கு வர்த்தகம் மிகை, தென்கொரியா வர்த்தகம் மிகை, இப்பொழுது வியட்நாம் கூட வர்த்தகம் மிகை. வர்த்தக மிகையை கொண்ட நாடுகள், அதாவது ஏற்றுமதி கூட இறக்குமதி குறைவு, அந்த நாடுகள் மிகப்பெரிய வெற்றியை குவித்திருக்கு. இலங்கை எங்க தவற விடுது, இந்தியா எங்க தவறடையும்னா ஏற்றுமதியை விட இறக்குமதி கூட. ஆகவே உங்களோட ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்துல இலங்கை, இந்தியா இறக்குமதியில நிக்குது. இந்த தென்கொரியா, சிங்கப்பூர், வியட்நாம் எல்லாம் ஏற்றுமதியை கூட்டியாச்சு. அப்ப இலங்கை ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்காத வரைக்கும் இலங்கை பொருளாதாரம் மிகப்பெரிய எழுச்சியை காணாது. இலங்கையிட இறக்குமதி அதிகமா இருக்கு. எல்லா பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதி குறைவு. ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் மலிவானவை. ஆகவே இலங்கை பொருளாதாரம் இதுக்கான சாத்தியம் இருக்கா? இலங்கை இந்த பொருளாதார கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இலங்கைக்கு? வியட்நாமால 90ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயப்படுத்திய வியட்நாமால முடியும் என்றால் கோஸ்டாரிக்காவால முடியும் என்று சொன்னால் ஏன் இலங்கையால முடியாது? அதுக்குரிய கொள்கை வேணும், அமுலாக்கம் வேணும், சத்தியான திட்டமிடல் வேணும். நீங்கள் முதலாவது கிளிநொச்சியில இருக்கிற கிளிநொச்சியில ஒரு கடையில பால் குடிக்கலாம், பால் இல்ல. அந்த பால் அம்பை புசைக்கு போகின்றது, அங்கே பால்மா செய்யப்பட்டு திரும்ப வருகின்றது சின்ன சின்ன பக்கெட்ல அதைத்தான் டீயா குடிக்கிறார்கள். முதலாவது நீங்க இறக்குமதிக்கு போயிட்டு பால்மாவா வரைக்கும் அது லாபம் யாருக்கு போகுது? நியூசிலாந்துக்கா போகுது. இங்க யாரு பால்மா உற்பத்தியில செய்யறார்களோ, இப்ப அம்பை புசை இலங்கை, லக்ஷ்மி இலங்கை. அதுல ஒரு சுவாரஸ்யமா சொல்ல போனா என்னன்னு சொன்னால், நீங்கள் பாலை கொடுக்குறீங்க, அம்பை புசை அல்லது லக்ஷ்மி தொழிற்சாலைக்கு அது அங்க என்ன செய்யறாங்க, நீரை, பால்ல உள்ள நீரை எடுத்து மாவாக்கி அதை திரும்ப கிளிநொச்சிக்கு வருது, அம்பாறைக்கு போகுது, மட்டக்களப்பு வருது, அங்கே திரும்பவும் தண்ணீரை ஊத்தி குடிக்கிறீங்க. இதான் பால்மா. ஒரு சுவாரஸ்யமா சொல்ல போனா இதான் பால்மா. இப்ப நீங்கள் இந்த பால்மாவை நீங்க இறக்குமதி செய்யறத குறைக்கிறேன்னு சொன்னால் பால் உற்பத்தியை பயன்படுத்துற அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்ல. விழிப்புணர்வு பால்மா மற்றது நெத்தலி கருவாடு ஈரான்ல இருந்து வருது. அப்ப இலங்கை கடலை வச்சு கொண்டு தீவா இருந்து கொண்டு கருவாட்டை, நெத்தலி கருவாடை கூட இறக்குமதி செய்யும். ஆகவே நீங்கள் முதலாவது இறக்குமதியை உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்து இறக்குமதியை படிப்படியா குறைச்சி அந்த இடத்துக்கு போகணும். இதுலதான் நான் அந்த முதல் கேள்விக்கு திரும்பி வரேன். இப்ப இதெல்லாம் நீங்கள் செய்யறதாக இருந்தால் ஒரு ஜனநாயக நாட்டில இது செய்யறது மிக மிக சாத்தியம் குறைவு. ஏனென்றா நீங்கள் மற்ற அரசியல் தலைவர்களை ஆசுவாசப்படுத்தணும், மக்களை ஆசுவாசப்படுத்தணும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும், மக்களுக்கு போதிக்கணும். இதெல்லாம் செய்து இந்த பொருளாதார கட்டமைப்பை மாற்றுன்றது
இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு எழுமோ தெரியல. நான் அதான் சொன்னேன் கூட, அந்த ஜனநாயகம் ஆற்ற கையில போகுது. அந்த ஆரம்ப தலைவர்கள் சிங்கப்பூர்ல சொன்னது நீங்க உழைக்க வேணும், தென்கொரிய தலைவர் சொன்னது நீங்க உழைக்க வேணும், எங்கட இலங்கை இந்திய தலைவர் சொன்னது நீங்க சும்மா இருங்க, நாங்க அரிசி தாரோம். இன்றைக்கும் அரிசி தான் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப தலைவர்கள் ஆரம்பத்துல என்ன அடித்தளம் விட்டார்கள் என்பதில் வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த நாடு போயிருக்கு. அட்லீஸ்ட் ஜனநாயக அரசாங்கம் அரிசி கர்த்தாலூடாக கொடுக்கப்பட்டது. சிறிமாமே அரிசி கூட தர வேண்டியதுதான் பதவிக்கு வந்தவர். அந்த தலைவர் அப்படி செய்யவில்லையே. சிங்கப்பூர்ல ஜனநாயகம் இல்லையா? தென்கொரியாவில் ஜனநாயகம் இல்லையா? அந்த நாடுகள்ல பெரிய எழுச்சியை காண இல்லையா? இப்ப இந்த அரசு, இப்ப இருக்கிற என்பிபி ஜேவிபி அரசு வந்து இதுகள்ல ஏதாவது மாற்றம் செய்திருக்கன்னு பார்த்திருக்கிறீங்களா? அவர்கள் இப்பொழுது சொல்லுவது என்னன்னு சொன்னால், ஊழல்கள் மற்றது பேர்ன் பிரியத்தை மட்டும்தான் தடுத்திருக்கிறார்கள் ஒழிய மிகப்பெரிய அவங்கள்ட்ட அந்த 3 மாற்றம் இல்லை, பெரிய மாற்றங்கள் செய்யவில்லை என்றால் அதுல ஏமாற்றம் இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் சொல்லி தான் வந்தவர்கள் அது மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய முடியும். ஆனால் அந்த ஊழல்களை குறைச்சிருக்கிறார்கள், நட்டங்களை குறைச்சிருக்கிறார்கள், பேர்ன் பிரியத்தை குறைச்சிருக்கிறார்கள். ஆனா அது போதாது. மக்கள் பெருமளவு எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு அந்த காலமும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு, பிரச்சனையா இருக்கு. ஆனால் இந்த நட்டமடையும் நிறுவனங்களை மிக வேகமாக சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கட்டம் இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அந்த எல்லா மானியங்களையும் எல்லா உதவிகளையும் நிறுத்தணும் என்று சொல்லல. கல்வியை கொடுக்கணும், இலவச கல்வி, இலவச மருத்துவம். உண்மையிலேயே தொழில் செய்ய இயலாதவர்களுக்கு அவர்களுக்கு அந்த உதவிய அது சம்பந்தமான ஒரு கண்காணிப்பு, ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று இருக்க வேணும். ஆனால் தன்னிறைவு பொருளாதாரம் போன்ற விஷயங்கள் இன்றைய உலக சூழல்ல வந்து நான் நினைக்கிறேன் மிக மிக முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் 2011 ஒரு ஈரானிய பேராசிரியர் ஒருவர் கொடுத்த லெக்சர் ஒன்று கேட்டேன். அதுல அவர் சொல்றாரு என்னென்றால், இந்த இப்படியான சூழல்ல, இந்த யுத்த சூழல்ல மக்கள் நகரங்களை விட்டு கிராமங்களுக்கு போய் நிலத்தை எடுத்து விவசாயம் போன்ற விஷயங்கள்ல ஒரு தன்னிறைவை காண்றதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் நினைக்கிறேன் நாங்கள் உலகம் வந்து அதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப இலங்கையிலே 1 மாதத்துக்கு தான் நாங்கள் தாக்குப்பிடிக்கலாம் இந்த பெட்ரோல். இப்பொழுது இலங்கை அரசாங்கம் எங்களுடைய பெட்ரோல் வந்து தென்கொரியா, சிங்கப்பூர், வியட்நாமில இருந்தா சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் வருது. இப்ப இலங்கை ஆப்பிரிக்காவை நோக்கி செல்ல வேண்டிய கட்டம் இருக்கு, தென்கொரியா, நைஜீரியாவை நோக்கி. ஆனா இப்போதைக்கு தாக்குப்பிடிக்கலாம். ஆனால் என்ன சிக்கல் வந்தா நீங்க சொல்லும் போது கிராமத்தை நோக்கி தான் போக வேண்டி வரும். 3 கிழமை 1 மாசம் தாக்கு பிடிக்கலாம், அதுக்கு மேலேண்டா சிக்கல் வரும். ஆனால் விலை கூட போகுது. ஆனால் நான் நினைக்கிறேன் இலங்கை மற்ற பக்கம் போகின்றது. தென் ஆப்பிரிக்காவிலிருந்தும் நைஜீரியாவிலிருந்தும் பெட்ரோல் வர போகின்றது. அது தூரம் கூட, விலை கூடுதலா இருக்கும். ஆனால் பெட்ரோல் வரும். ஆனால் உலக சந்தையில $100 $150 பெட்ரோல் போமா இருந்தால், பேரல் மசக்கண்ணை போமா இருந்தால் இலங்கைக்கு வந்து செலவு கூடுதலா இருக்கும், விலை கூடும் கடுமையா. அந்த பிரச்சனை கொள்ளும். தத்துவவியலாளர் என்று நாங்கள் இன்றைக்கும் போற்றக்கூடிய இந்த ஜனநாயகத்தின் புறப்படமான எதேன்ஸ்ல சேர்ந்தவர் அரிஸ்டோட்டல் இந்த ஜனநாயகத்துக்கு முற்றிலும் எதிரானவர். அவர் சொல்றாரு, இந்த நாங்கள் அப்படி சொல்றது தவறா இருந்தாலும் மக்கள் முட்டாள்தனமாக இருக்கிற வரைக்கும் இந்த ஜனநாயகம் ஒன்றும் வேலை செய்யாது. இது சும்மா இந்த வாங்கி கொடுத்து விட ஆடுற நிலைமையில தான் இன்றைக்கு இருக்குது எல்லா இடமும். அது உண்மை. நீங்க நம்ம கதைக்க வழியில அதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அது உண்மை. மக்கள் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கிட்டு வாக்கு போடுறேன்னு சொன்னா அது என்ன ஜனநாயகம்? 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஊழல் போடுறது. அடுத்தது வந்து உண்மையிலேயே இதுகளை வந்து விளங்கி கொள்றீங்க. இப்ப ஒரு டாக்டர் வந்து சத்திர சிகிச்சை செய்யணும்னா நீங்க டாக்டர் படிச்சிருக்கணும். பான் செய்யணும்னா நீங்க பான் போட தெரியணும் உங்களுக்கு. என்ன ஒரு நாட்டின் ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு அதை பற்றின எந்த தெளிவும் இல்லாத ஒரு மக்கள் வாக்களித்து ஒருவர் தெரிவு செய்யப்படுறாருன்றது என்ன பாப்புலர் லீடரை தான் கொண்டு வர போறோம். நாங்க சிவசேனையையும் புத்திஸ்ட் மோங்கையும் தான் ஆட்சியை கொண்டு வரோம். நீங்க ஜனநாயகத்தை பற்றி கேட்டபடியா சொல்லுகிறேன். ஜப்பான்லயும் ஜனநாயகம் இருக்குதானே, தென்கொரியாவிலும் ஜனநாயகம் இருக்குது. அப்ப அந்த நாட்டு மக்கள் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை கண்டார்கள் ஜனநாயகத்தினூடாக? அமெரிக்காவிலையும் ஜனநாயகம் இருக்கு, ட்ரம்ப் கொண்டு இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் மக்கள் தங்களை இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. என்ன ஒரு நாட்டினுடைய ஆட்சித் தலைவரை தெரிவு செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அது சம்பந்தமான அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்றது உங்களுடைய பொறுப்பு. இந்த பாப்புலர் இதுக்கு பின்னால போறது நினைக்கிறேன் நல்ல கலந்துரையாடல் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இந்த கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பேராசிரியர். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நானும் உங்களுடைய கேள்விகளால் மிகவும் சுவாரஸ்யமா இருந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது. நன்றி.